அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெருமாளின் தன்மை கொண்ட புதன் உச்சம் மற்றும் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அக்டோபர் 5ஆம் தேதி முடிவதற்குள் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது பணம் கூரையை பிய்த்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அவர் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும். ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றாலும் கூட சில இடர்பாடுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலமும் அதனோடு சேர்த்து உச்சமும் பெறுவதால் இந்த தருணத்தில் பல நெருக்கடிகள் நிச்சயமாக வரும். அப்படி நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடிகள் அனைத்தையுமே எளிதில் கடந்து போகக்கூடிய வகையில் மிக தெளிவான அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன். எனவேதான் புதனினுடைய உச்சமும் ஆட்சி பலமும் தெய்வீக சக்தியால் நிச்சயமாக அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத மிக முக்கியமான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலை இந்த தருணத்துல மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பணம் கூரையை பிய்த்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகள் இணைந்திருக்கும் போது குருவினுடைய சுப பார்வை அஷ்டமஸ்தானத்தில் அபரிவிதமாக பதிவதால் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். புத ஆதித்ய யோகமும் அலைச்சலை குறைத்து வெற்றி வாய்ப்பை நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருவதற்கான முதன்மையான நல்ல யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் சற்று கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இறைவன் என்னை நம்பினால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்ல மாட்டாருங்க. இறைவனை நம்பினாலும் சரி, நம்பவே இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கும் தேவையான அத்தனை விதமான வாய்ப்புகளையும் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவேதான் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அனைவருக்குமே சமமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம், அதை கொண்டு எப்படி தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகரகரான புதன் தனது சப்தம பார்வையை 7ஆம் பார்வையை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க. குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் கட்டுக்குள் வருங்க. பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், இழப்புகள் போன்றவற்றை சரி செய்யக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அரைகுறையாக நின்ற பணிகளை கூட துரிதமாக முடிக்கக்கூடிய வகையில் அதிசய நிகழ்வு ஒன்றை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. எதிர்காலத்தை பற்றி அச்சமும் கலக்கமும் கவலையும் கொண்டிருந்த உங்களுடைய மனநிலையில் மிக பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக வரும். நல்ல வரன் கிடைத்து திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. இந்த தருணத்தில் இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை என்பது சற்று அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய முயற்சி என்பது சற்று தடையை ஏற்படுத்தினாலும் கூட இறுதியில் வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. எனவே முயற்சியை நிச்சயமாக அதிகப்படுத்துங்க. ஏனென்றால் வித்யாகரகரான புதன் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட அவர் அஷ்டமாதிபதியாகவும் அங்கு உச்சமும் பெற்றிருப்பதால்
சில மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். கும்பராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வலிமை வாய்ந்த நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த மன வருத்தம், மன சங்கடம் போன்றவை நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பும் வழியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் தடைகள் இல்லாமல் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வகையில வியக்கத்தக்க வகையில அதிசய நிகழ்வு ஒன்றை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வலுவாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. இந்த வேளையில் உங்களுடைய முக்கியமான பணிகளை முடிப்பதற்கு மற்ற எவரையும் நம்ப வேண்டாம். நீங்களே அந்த பணிகளை செய்வது நல்ல பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி, நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை இந்த தருணத்துல நிறைவாக பதிவு செய்யலாங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும். சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட அதன் பலனை நிறைவாக பெறக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் எழக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களையும் எளிதில் கடந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் பதிவு செய்ய முடியும். மறைமுக தொல்லைகள் அதிகரிக்குங்க. எனவே கவனம் தேவை. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பணிகளிலும் அதிக கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக நல்லது. மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் புதன் உச்சம் பெறுவதால் நல்ல வளர்ச்சி உண்டு. கல்வியில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் ஏற்படாது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பாக அடிப்படையான வசதிகள் கிடைக்கும். மேலும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புதன் கிழமையன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் அதிசய நிகழ்வு ஒன்று நடக்கும். பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு.